ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ரசம் பண்ணலான்னு சாமானெல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். நான் இங்கே புளியை கரைச்சி வச்சுட்டுருக்கேன். கிட்டத்தட்ட 1.5 டம்ளர் ஜலத்தில் கரைச்சி வச்சுட்டுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் அளவு தான் போட்டுருக்கேன். ஒரு 4-5 பேருக்குன்னா லெமன் சைஸ் வேண்டியிருக்கும். ஒரு டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. இப்போ இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் மசாலா இருக்குது. நம்ம ரசப்பொடி வீட்டில் ஏற்கனவே இருக்காது. ரசப்பொடியோ சாம்பார் பொடியோ போட்டு வச்சா அவ்வளோ நல்லா இருக்காது. ஒரு தனியாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கணும்னா இது போடணும். இதுக்கு என்னென்னு துவரம்பருப்பு கொஞ்சம் அதிகமாக போடணும். துவரம்பருப்பு 1 டீஸ்பூன், தனியா 1 டீஸ்பூன், இது 1/2 டீஸ்பூன் தான் கடலைப்பருப்பு, சும்மா பேருக்கு போட்டுருக்கேன். இந்த மிளகா வத்தல் வந்து ஒரு 4 இது போட்டுருக்கேன். கலருக்காக ஒரே ஒரு வெடிகை மிர்ச்சி போட்டுருக்கேன். இதுக்கு தேங்காய் பிரதானமாக வேணும். மைசூர் ரசம்னா தேங்காய் கண்டிப்பாக இருக்கணும். ஜீரகம் கொஞ்சம், மிளகு கொஞ்சம், இது ரெண்டும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகு வந்து ரொம்ப காரமாக இருக்கும்னா 1/2 டீஸ்பூன் போடும். கொஞ்சமாக நெய்யை விட்டு இது எல்லாத்தையும் வறுத்துடலாம். மிளகு, சீரகம், துவரம்பருப்பு, தனியா எல்லாம் லாஸ்ட்டில் தேங்காயை போட்டுட்டு ஒரு பற்றி இறக்கி விட்டுடலாம். நான் இங்கே நெய்யில் கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் இது எல்லாத்தையும் தாளித்து ரெடியாக பண்ணி வச்சுருக்கேன். என்ன இந்த இழுப்பு சட்டியிலேயே நான் ரசத்தை வச்சு விடுவேன். அதுக்காக முன்னாடியே பண்ணிக்கிறேன். வேறு ஒன்று. இப்போ இந்த புளி கரைசலை விட்டுடலாம். டொமேட்டோவை போட்டுக்கலாம். உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயம். இது கொதிக்கட்டும். இதுக்குள்ளே நம்ம அதை வருத்தத்தை பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இதை இங்கே பொடி பண்ணி வச்சுட்டாச்சு. கொஞ்சம் குறகுறன்னு பண்ணிக்கணும். நான் இங்கே கொதிக்கச்சே இந்த கொத்தமல்லி தண்டெல்லாம் போட்டுருக்குறது. பொடி இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் 2 to 3 வரைக்கும் போட்டுக்கலாம். இது திக்னஸ் கொடுக்கும். அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது. ரசம்னா கொஞ்சம் தெளிவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். போட்டுருக்கேன். ஒரு கரண்டி துவரம்பருப்பு இது நல்லா வேக விட்டு குழவாக வேக விட்டுக்கணும். நல்லா ஜலத்தை விட்டு கரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சோண்டு வெல்லம். இப்போ கொத்தமல்லி போட்டுடலாம். கருவேப்பிலையும் போடலாம் வச்சு. இனிமேல் இறக்கிடலாம். தாளிச்சு கொட்டி ரெடியாக வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டுடலாம். இந்த ரசம் பாருங்க, பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. டேஸ்ட்டும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். தேங்காய் எல்லாம் அரைச்சி விட்டு பண்ணுறோம் இல்லையா, அதனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.